சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, மனிதர்களை வெறுக்கும் போது கடவுளை வெறுக்கிறோம். மனிதர்களை அன்பு செலுத்தும் போது கடவுளையும் நாம் அன்பு செலுத்துகிறோம். நாம் கடவுளை அன்பு செலுத்தும் போது கடவுள் நமக்கு திரும்பவும் அதை 1க்கு 10 அன்பு செலுத்துகிறாரு. இந்த பதிவை நிச்சயமாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நேற்று ஒரு சாய்ராமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவு. அதாவது பலர் நம்மளை ஏமாத்தினாங்கன்னா, இல்லை பலர் காயம்பட்ட இடத்துலையே மறுபடியும் வேதனை கொடுத்தாங்கன்னா, ஸோ நிச்சயமாக நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பல வெறுப்புகளை அது கொடுத்து தான் ஆகும். அந்த வெறுப்பை நல்லவங்கிட்டையும் அன்பை செலுத்துகிறவங்கிட்டையும் நம்ம தொடர்ந்து காட்டுவோம். ஸோ எங்கேயோ இருக்கக்கூடிய கோபம் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க மேலே கூட அந்த வெறுப்பை காட்டுவோம். எங்கேயோ நம்ம ஏமாந்துருப்போம், நம்மக்கிட்ட உயிரை கொடுக்குறவங்கள நினச்சா கூட சந்தேகப்படுவோம். அப்போ என்ன ஆகுது, ஏற்கனவே போனதும் போயிடுச்சு, இருக்கிறதும் நம்மளை விட்டு கை நழுவி போயிடும். அப்போ திரும்ப ஒரு தப்பான கால்குலேஷனில் நம்ம வாழ என்ன ஆகுது, வாழ்க்கை சுத்தமாக வெறுப்பாக போயிடுது. அது கடவுளை வணங்க முடியாத அளவுக்கு போயிடுது. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளை வணங்குறோமா? இது மிக முக்கியமான கேள்வி. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளை ஈடுபாட்டோட, நம்பிக்கையோட, மகிழ்ச்சியோட வணங்குறோமா? நீங்கள் மகிழ்ச்சியோட வணங்கினா கூட, வணங்காட்டி கூட பரவாயில்ல, பட் நம்பிக்கையோட ஈடுபாட்டோட வணங்குறோமா? இதான் பெரிய கேள்வி. ஏன்னா பல பேருக்கு அது முடியல. ஏன்னா வெறுப்பு மனுஷங்க மூலமாக போய் நிற்குது. இந்த மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், மிகவும் ஆபத்தானவர்கள். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். யார் பர்சன்ஸ்? மனிதன், ஹியூமன்ஸ். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஒரு ஆணுக்கு பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு ஆணெல்லாம் தாண்டி எல்லா சைடுமே இன்னைக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நம்ப முடியல. நம்மளுடைய பலகீனத்தை யூஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றி ஓடக்கூடிய மனிதனும் இருக்கான். ஸோ எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் யாருன்னா ஒன்லியா மனிதர்கள் தான், வேறு யாருமே இல்லை. அப்போ இந்த மனுஷனை வெறுக்கும் போது நம்ம இன்னமும் அளவுக்கு அதிகமாக வெறுப்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த சூழ்நிலையிலும் மனுஷங்களை வெறுக்காமல் இருக்க முயற்சி பண்ணி பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லா மனுஷங்க மேலே அன்பு மட்டும் வைங்க. பகைவன் தான் முதல் நண்பனாக உங்ககிட்ட இருக்கணும். இருப்பானா? பகைவனே முதல் நண்பன். உன் எதிரி தான் முதல் உன் நண்பன். எதிரி இல்லைன்னா நீ இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்க முடியாது. எதிரியோட ஒரு வார்த்தையும் தான் உன்னுக்குள்ள இருக்கக்கூடிய தீய பற்ற வச்சதால தான் நீ ஓடுற. அப்போ எதிரி உனக்கு நண்பனாக தான் இருக்கணும். ஏன்னா எதிரியால தான் இவ்வளோ பெரிய வாழ்க்கை. பல பேரோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு போகுதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் 4-5 எதிரியாவது இருப்பான். அப்போது அவன் சொன்ன வார்த்தை அதெல்லாம் நமக்குள்ள ஒரு கணம் யோசிக்க வச்சுது. ஏன்டா அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ இப்படி பேசிட்டான்னு சொல்லி யோசிக்க வச்சதால நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட வாழ்க்கையை. நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு நாம் நினைச்சோம். எல்லாமே இருந்தும் நம்ம ஏன் முன்னேற முடியலன்னு சொல்லி ஒரு விதமான ஒரு நம்பிக்கை, வெறுப்பு நம்பிக்கையாக மாறுச்சு. வெறுப்பாக மாறல, வெறுப்பு நம்பிக்கையாக மாறுச்சு. அந்த நம்பிக்கையாக மாறுறதா இங்கே முக்கியம். வெறுப்பாக போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை வெறுப்பாக போயிடும். அது வெறுப்பு நம்பிக்கையாக மாறணும். என் வாழ்க்கையில் லாஸ்ட் எண்டிங் வெறுப்பு. அது தாண்டின ஒரு நம்பிக்கை. என்ன தெரியுமா? எல்லாம் இழந்தாச்சு. எவ்ரிதிங் இஸ் லாஸ். ஸோ எதுவும் இல்லை வாழ்க்கையில். அப்போ என்ன ஆகும்? ஒன்று முடிக்கலான்னு தோணும், இல்லை ஆரம்பிக்கலான்னு தோணும். நான் 2வது கேட்டகரியாக கடவுள் எனக்கு கொடுத்தாரு, ஆரம்பிச்சிடு. அதுவும் எதுவுமே இல்லைல்ல, எங்கேயாவது மிஸ் ஆகிடுமோ தொலைஞ்சிடுமோன்னு சொல்லி தானே நீ பொத்தி வச்சதும் காலி. இப்போ உன் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, மீதியே இல்லை. அப்போ நீ ஸ்டார்ட் பண்ணிவிடு. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வெறுப்பு நம்பிக்கையாக மாறி அந்த நம்பிக்கையை வாழ வைக்குது.
ஸோ பல கஷ்டமான அனுபவங்களை கடவுள் கொடுத்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட ஏற்கனவே எவ்வளவோ பார்த்துட்டோம், இது பெரிய விஷயமா பார்க்கறதுக்குன்னு சொல்லி அது கேஷுவலாக எடுத்துகிட்டு போவோம். கேஷுவலாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனம் மூக்கு மேலே விரல வச்சு பார்ப்பாங்க. என்ன இவ்வளவு பெரிய ஒரு டஃப்பை கொடுத்தோம், எவ்வளவு பெரிய ஒரு ஃபெயிலியரை அவன் கொடுத்தோம், ஊர் உறவுகள் அத்தனையும் ஒதுக்கி வச்சோம், இவன் எப்படி ஜெயிக்கிறான்? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஊர் ஜனம் ஒதுக்கி வச்சதால, வெறுப்பு அடைஞ்சதால, அதன் மூலம் நம்பிக்கையை ஏற்படுத்தி அதன் மூலம் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்போ உனக்கு எதிராக செயல்பட்டவனை பழிக்கு பழி வாங்கிட்டுனா உன் நிலைமை மோசமாக போயிடும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம யார் நம்மளை என்ன பண்ணாலும், நமக்கு எதிர்த்து நின்று செயல்பட்டாலும், இல்லை நம்ம வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சாலும், எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவனை பழி வாங்கணுன்ற தாட்டு வராமல் இருக்கணும். அந்த தாட்டு வராமல் இருந்தால் கடவுள் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கிறார்னு அர்த்தம். என்னை சுற்றி 10-15 எதிரிகள் வச்சுக்கலாமே, அவங்கள பார்க்கும்போது தான் அவன் ஸ்மைல் பண்ணுறேன். வெறுப்பு இல்லை, சுத்தமாக இல்லை, 10 பைசாக்கும் இல்லை, வெறுப்பு இல்லை. சில நேரத்தில் நானே என்னை பார்த்து வியக்கக்கூடிய வண்ணமாக இருக்குது. என்னடா அவன் ரொம்ப பெருமையாக பேசுகிறான்னு நினைக்க வேண்டாம். ஸோ யாரோருடைய மனசில் சாய்ப்பாக இருக்கிறாரோ அவங்களுக்கு இது நடக்குன்றதுக்காகத்தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு பெருமை சேர்க்கிறேன், சாய்ப்பாக பெருமை சேர்க்கிறேன். அப்போ நம்ம மனசில் வரக்கூடிய சாய்ப்பா எதெல்லாம் ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கிடுறார், எதெல்லாம் சேர்க்கணுமோ அதை சேர்க்கிறார். ஸோ ஒதுக்கிறத ஒதுக்கிடாச்சு, சேர்க்கறத சேர்த்தாச்சு. அப்போது அவர் சேர்க்கிறாரு அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும்போது நாமளும் அதை இன்வால்மெண்ட்டோடு சேர்த்துக்கணும். அவர் ஒதுக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது அதே இன்வால்மெண்ட்டில் நாம் ஒதுக்கணும். ஸோ லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல், இட்ஸ் வெரி கலர்ஃபுல். இது பிளாக் அண்ட் ஒயிட் காலம் இல்லை, இது ரொம்ப வண்ணத்து பூச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. ஸோ எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவாக பாருங்கள், பட் அலட்சியப்படுத்துறாதீங்க. எல்லாமே ஸ்போர்ட்டிவாக பாருங்கள், தப்பே இல்லை. அப்போ தான் மூளை வேலை செய்யும். ரொம்ப சீரியஸாக போய்ட்ட மூளை வேலை செய்யாது. ஒரு புகழ்பெற்ற டாக்டர், எத்தனையோ இது சர்ஜரி பண்ணவர், தன்னோட மகன் சம மேஜர் ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டை அந்த சர்ஜரி இவர் அட்டன் பண்ண மாட்டேன்றார். எத்தனையோ பேஷண்ட்டுக்கு அட்டன் பண்ணவர், தன்னுடைய மகனுக்கு முடியாதுன்னு சொல்லி வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வேறு ஸ்டேட்டில் இருந்து கூட்டு ட்ரீட்மெண்ட் நடந்தது. அப்போது அந்த டாக்டர் இவர்கிட்ட கேட்குறாரு, சார் என்னை விட யூ ஆர் பெட்டர், பட் நீங்கள் ஏன் அதை பண்ணலை அப்படின்னும் போது, இது என் பையன் ரத்தமும் சதயமாக பார்க்குற அப்படின்னு. ஸோ அந்த எமோஷ்னலிட்டி எப்படி இருக்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த நிறைய விஷயங்களை, இந்த பாயிண்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா விஷயமும் நான் சொன்னது இதையும் வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா கடவுளுடைய துணையும் இருக்கிறது. அது நமக்கு மறைவாக இருக்குது. எனக்கு சில விஷயங்கள்ல எல்லாமே தெரியாது, இப்போ தெரியுது. உன் வாழ்க்கையை வழி நடத்துனது அவர், உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ கொடுத்தது அவர், உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையில்லாத அதை எடுத்து போட்டதும் அவர். ஸோ கொடுத்ததும் அவர், எடுத்ததும் அவர். வேற என்ன பிரச்சனை? அப்போ கொடுத்ததுக்கு சந்தோஷம் கடவுளுக்கு, எடுத்ததுக்கு சந்தோஷம் கடவுளுக்கு. ஏன்னா கொடுக்கப்பட்டவையும் எடுக்கப்பட்டவையும் உன்னாலே. இதை அவங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸி, இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அப்போ வாழ்க்கை எங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது? கஷ்டத்தை நீ திரும்ப 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 அதுக்குள்ளேயே சுற்றுறதால தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போகுது. பட் லைஃப்பை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பார், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ அந்த சர்ஜன் டாக்டருக்கு ஏன் பண்ண முடியலன்னா, அவர் அதை ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார், தன் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. அதனால் அவரோட கையை நம்பலை, அவர் படித்த படிப்பை நம்பலை, அவரோட மூளையை நம்பலை, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்பலை. இது சாதாரண ஒரு அனுபவம் தான். ஆனால் இதில் புதஞ்சு கிடக்கக்கூடிய ரகசியத்தை பார்த்தீங்களா? புதஞ்சு கண்ணை மூடிக்கிட்ட ஒரு சர்ஜரி பண்ணக்கூடியவர் கண்ணை திறந்துக்கிட்டு அவங்க பையனை பார்க்க முடியல. தட்ஸ் அ ஃபேக்ட். அப்போ நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப சீரியஸ், பக்கா சீரியஸ். ஐ ஆம் வெரி சீரியஸ் அப்படி. நான் ரொம்ப கோபக்காரன், ரோஷக்காரன்,
நான் அப்படி நான் இப்படி இதை வந்து 10 பேர் பேசணும்னு நினச்சி வாழக்கூடிய மனுஷங்க வாழ்க்கையை கோட்டை விட்டுருவாங்க. அமைதியான முறையில் வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறவங்க வாழ்க்கையில் சாதித்து கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க வரணுன்றது நம்ம எல்லோருடைய கனவு. ஸோ இங்கே எல்லாமே வின்னிங் வின்னிங் வின்னிங், தட்ஸ் ஆல் வின்னிங். ஆனால் அந்த வின்னிங் எப்படி இருக்கணும்? ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஈஸியாக இருக்கணும். சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார், கஷ்டப்பட்டு வேலை செய்யாது, இஷ்டப்பட்டு வேலை செய். இங்கே பல பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், பல பேர். அதனால தான் முன்னுக்கு வரல. இதை வந்து ஒரு கஷ்டமாக நினைக்கிறான் வேலைக்கு போகிறது. நான் என்ன நினைக்கிறேன், ஓஷோ சொல்லுவார், வாழ்க்கையே ஒரு திருவிழா, வாழ்க்கையே ஒரு திருவிழா. எல்லா நாளும் திருவிழாவாக இருந்தால் மனநிலை எப்படி இருக்கும்? சரி, அதுக்காக தினமுமா ஊரில் தேர் இழுக்க முடியும், தினமுமா தீபாவளி கொண்டாட முடியும். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றை சுற்றி இருக்கிறத கொண்டாடு, உன்னையும் கொண்டாடு, சுற்றி இருக்கிறவங்களையும் கொண்டாடு, உன்னோட வேலையையும் கொண்டாடு, ஏன் உன் துக்கத்தை கூட கொண்டாடு. அது நாங்கள் துக்கத்தை எப்படிங்க கொண்டாட முடியும்? மகிழ்ச்சியை கொண்டாடலாம், துக்கத்தை கொண்டாட முடியுமா? எஸ், துக்கத்தை கொண்டாட முடியும். சரி, கமெண்ட். எத்தனை பேர் துக்கத்தை கொண்டாடி இருக்கீங்க? துக்கத்தை கொண்டாடுபவர்கள் எத்தனை பேர்? துக்கம் வந்தால் அதை கொண்டாடணும். கொண்டாட்டன்றது மகிழ்ச்சி, திண்டாட்டம் இல்லை. கொண்டாட்டன்றது மகிழ்ச்சி. அப்போ துக்கத்தை கொண்டாடுபவர்களுக்கு வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு பாதையை சரி பண்ணியாச்சு சாயப்பா. நான் சொல்லுவா, துக்கத்தை நான் நிறைய கொண்டாடி இருக்கேன். எப்பெல்லாம் அடி மேலே அடி விழுதோ அப்போ நான் சாயப்பாட்ட சொன்னது ஒரே விஷயந்தான், இதை இந்த மனசை நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்த அனுபவம், நல்லா பாருங்கள், அடுத்த அனுபவம் எனக்கு எப்படி இருக்கணும்னா, ஒன்றா இதை விட அடி மேலே அடி விழுந்ததாக இருக்கணும், இல்லை இந்த அடி கூட விழாத ஒரு வாழ்க்கையை எனக்கு நீ கொடுப்பேன். இது உண்மை. இப்போ ஒரு துக்கம் எனக்கு வந்திருக்குது அப்படின்னா, இந்த துக்கம் மறுபடியும் இதே மாதிரி துக்கம் வரப்போதா என்ன? மறுபடியும் இதே மாதிரி மக்கள், இதே மாதிரி சூழ்நிலை இப்படிப்பட்ட வரும். ஒன்று இதை விட மோசமாக இருக்கும். பட் இந்த துக்கம் இதுதான் வாழ்க்கையில் கடைசியாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி தான் துக்கத்தை கொண்டாடணும். துக்கத்தை கொண்டாடி பாருங்க, மனசில் வலிமை பெருகுங்க. ஒரு மனுஷன் உங்களை திட்டுறான்னா அட போடான்னு சொல்லிட்டா நீங்கள் ஃபீல் பண்ணன்னு அர்த்தம். அவன் திட்டானா நீங்கள் பயப்படுறீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபீல் பண்ணுறதுக்கும் ஃபீல் பண்ணாததுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஷியேட் இது ஒன்று தான். எப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? அவன் திட்டுனா ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் பயந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் திட்டி ஃபீல் பண்ணலையா, நீங்கள் தைரியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ உண்மையிலே எனக்கு எதிராக ஒரு ஏவுகணை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நான் முறியடிக்கணும். அப்போது முறியடிப்பதற்கு தேவையான வழிகள் என்னென்ன இருக்கோ அதை நான் செய்வேன். அதாவது என்னை எதிர்த்து சில விஷயங்கள் விமர்சனங்கள் வருதுன்னா அது உண்மையிலேயே உண்மையாக இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே பொய்யாகவும் இருக்கலாம். குழப்பம் என்ன? உண்மையாகவும் இருக்கலாம் விமர்சனம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். அப்போது உண்மையானதை பொய்யானதுன்னு நான் நினச்சா நான் வாழ்க்கையில் தோக்குறேன்னு அர்த்தம். ஆனால் உண்மையானதுன்னு சொல்லி நான் அலோவ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய குறைகளை திருத்திக்க கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சி அதை நான் கொண்டாடுறேன். அவ்வளோதான். துன்பத்தை எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒரே பதில், துன்பத்தை நீ கொண்டாடு, கற்றுக்கோ, லெசன். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க வழிகாட்டுறாங்க வித்தவுட் ஃபீ, எந்த காசும் கொடுக்காம ஒரு மிகப்பெரிய டெக்னிக்ஸை கற்றுக் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்ட டெக்னிக்ஸ். எத்தனையோ பேருக்கு வந்து அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? வேண்டாம் அப்படின்னு. ஆனால் ஃப்ரீயாக பெஸ்ட்டு யூனிவர்சிட்டி இல்லை பெஸ்ட்டு கோச்சிங் சென்டரில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு கசக்குமா இல்லை இனிக்குமா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இனிக்கும். ஏன்னா அது நமக்கு பிடிச்ச ஒன்று. ஆனால் அது நம்மளால் அந்த கோச்சிங்கில் வந்து கலந்துக்க முடியல, ஏன்னா ஃபீஸ் இல்லை. அதனால் ஃப்ரீ ஆஃப் கோச்சிங்கில் எனக்கு பிடிச்ச இன்ஸ்டியூஷனில் பிடிச்ச ஒரு பர்சன் வந்து நடத்துகிறார் அப்படின்னும் போது எனக்கு அது கசக்காது, இனிக்கும். கடவுளுக்கு நன்றிகளை சொல்லுவேன். ஸோ துன்பம் அப்படின்றதும்
ஒரு கிரேட்டஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர். ஸோ துன்பன்றது யாருன்னா அனுபவ ஆசிரியர். அந்த அனுபவ ஆசிரியர் ரொம்ப வேல்யூவானவர். அப்போது நீங்கள் உங்கள் துக்கத்தை, உங்கள் துன்பத்தை கொண்டாடுகிறீர்கள் என்றால் கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் லிசன் பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்காம அதை எடுக்க வேண்டிய முறையில் எடுத்து அதை நடத்த வேண்டிய முறையில் நடத்துனா வெற்றி அப்படின்றது சாயப்பா நமக்கு இலவசமாக கொடுக்குறாரு. இலவசம் என்ன தெரியுமா? பூஜை பண்ண வேண்டாம், ஷீரடி போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே நமக்கு வெற்றி 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 அப்படின்ற ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பகுதியில் 2 பேஸ் இருக்கும். ஏன்னா யாரையும் வெறுக்கக்கூடாது. வெறுத்தா கடவுளை வெறுக்கிற மாதிரி. மைண்ட் அளவில் நம்ம எதையுமே ப்ரெஷர் ஏற்றிக்கக்கூடாது. மைண்ட் அளவில் ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டால் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் கூட செய்ய முடியாமல் போகும். அந்த டாக்டர் மாதிரி மைண்ட் அந்த ப்ரெஷர். அப்போ இந்த 2 விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை கொடுக்குது. ஸோ இந்த கான்செப்டோட விஷயங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயங்கள், ஒரு மனுஷனை வெறுக்கிறதால உண்மையான மனுஷன் உங்ககிட்ட நெருங்கி வரும்போது அவனையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வியை கொடுத்த மனுஷனுடைய சாயலா உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய மனுஷனை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகுது? அவர் வெயிட் பண்ணுறாரு, அவர் பாசத்தை கொடுக்குறாரு, ஆனால் நீங்கள் பாசத்தை ஏற்றுக்கல, உடனே அவர் உங்களை விட்டுட்டு போயிடுறார். இது மாதிரி தான். அதாவது பொதுவான விஷயத்தை இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டா உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன்ஸ் இங்கே வருது, ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வருது. இப்போ உங்களை எல்லோருமே அன்பு செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கர்ம பலன்கள் இருக்கு இல்லையா, அது நல்ல பலன்கள் அதிகரிக்கும், மோசமான பலன்கள் குறையும். நான் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறேன். ஸ்பிரிச்சுவல்ன்றது என்ன? நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை தான். வேறு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது சன்னியாசி ஆகிறது இல்லை. உன் குடும்பம், உன்னோட கடமை, இதை நீ கவனத்தோட ஈடுபாட்டோட மனசாட்சியோட நீ செஞ்சு முடி, அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்க, உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காமல் இருப்பதற்கு காரணமாக இது அமையுது. இப்போ நான் இந்த பதிவை சொல்லியிருக்கேன். இந்த பதிவை சொல்லும்போது நீங்கள் எத்தனை மனுஷங்களை வெறுத்தீங்கன்ற பாருங்கள், எத்தனை மனுஷனுடைய அன்பை நீங்கள் கேவலப்படுத்தினீங்கன்றதையும் பாருங்கள். ஓகேவா? அடுத்தது, எல்லாத்தையும் சீரியஸாக இருக்கும்போது எத்தனை விஷயத்தை நீங்கள் இழந்தீங்க தெரியுமா? எத்தனை பயம் உங்களை ஆட்கொண்டது தெரியுமா? உங்களுடைய தைரியம் எங்கேயோ போயிடுச்சு. உங்கள் பயம் எங்கிருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. தைரியம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பயம் நீங்கள் கண்ணை மூடுறதுக்குள்ள உங்கள் மனசை ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு. இந்த 2 விஷயங்களால வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கீங்க. கோயிலுக்கு போகிறீங்க, வெற்றி கிடைக்கல. தியானம் பண்ணுறீங்க, வெற்றி கிடைக்கல. ஆனால் இன்னும் சில விஷயத்தை மாற்ற முடியாமல் தவிர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அது என்ன தெரியுமா? இதுதான். இப்போ உங்களுக்கு ரூட்டு கிடைச்சிடுச்சு, இந்த வழியில் தான் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த பதிவின் மூலமாக இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதில் ஒரு மிராக்கள் என்ன அப்படின்னா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்படி பல இடத்துலையும் பல எதிர்ப்புகளை வந்து ஒரு சாய்ராமோட வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு. கையில் காசு இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, நடுத்தெரு. அவர் இதில் இருக்கார், சூரத். நம்ம தமிழ் தான். அவர் சூரத்தில் இருக்கார். மனைவி துரோகம் பண்ணிட்டாங்க. மனைவிக்கு இன்னொருத்தவங்க கூட தொடர்புன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டாங்க.
மொத்தம் 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களையும் அந்த குழந்தைங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த மனைவியை பார்த்த ஞாபகம், அந்த வெறுப்பு அந்த குழந்தைங்க மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் இருந்தார், வாழ்ந்தார், பார்த்தாரு. கடைசியில் அந்த 3 குழந்தைங்களையும் அவங்க வயசான அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு இவர் கிளம்பிட்டார். அப்போ எல்லா மனுஷங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய மனைவி தப்பு செஞ்சதால தன்னுடைய பெத்த குழந்தைங்களை வெறுத்தாரு, பெற்றோர்களை வெறுத்தாரு, நண்பர்களை வெறுத்தாரு, கூட இருந்த மனிதர்கள் அத்தனை பேரையும் வெறுத்தாரு. யாரதான் நம்புறதுன்னு முடியாத அளவுக்கு ஒரு விதமான பைத்தியகாரத்தனத்தில் இருந்தார். இவ்வளவும் இருந்த மனுஷன் ஒரு விஷயத்தையும் பார்த்து 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 செஞ்சு இன்னைக்கு சந்தோஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த 3 குழந்தைங்களோட ஹாப்பியாக வந்துட்டு இருக்காரு. அப்போ வெறுக்கிறதுன்றது தற்கொலைக்கு சமம். புரிஞ்சுக்கோங்க. வாழ்வதுன்றது இன்பத்தை சுமக்கிறதுல சமம். ஸோ வாழுங்க, வாழ்ந்து பாருங்க. மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். இது கிடைக்காம இருக்கிறதோட மெயின் ரீசனே இதுதான். திஸ் இஸ் அ மெயின் ஃபேக்டர்ஸ். நீங்கள் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் மிக மிக முக்கிய காரணமாக அமையுது. ஸோ வெறுத்தவர் மறுபடியும் அன்பு வச்சதால எல்லாமே கூடுச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க மனைவி, புது மனைவி, அவர் அடுத்தது அந்த 3 குழந்தைங்களோட ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது உண்மையிலே மெய் சிலிர்க்க வச்சுது அவங்களுடைய அந்த வீடியோ பதிவு. ஸோ இப்போ மறுபடியும் அவர் ஊர் சம்திங் தென்காசி, மறுபடியும் வியாபாரம் பண்ணுறாரு, சந்தோஷமாக இருக்கார். ஸோ சாயப்பாவோட வழிகாட்டுதல் என் வாழ்க்கையில் மிக மிக இம்பார்ட்டண்டாக இருந்தது. அன்பு வைக்கிறதுக்கே நான் பயந்தேன். ஏன்னா என்னுடைய உயிருக்கு உயிரான மனைவி எனக்கு துரோகம் செய்யும் போது யார் மேலே நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்னு நான் இது 6-7 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு விரக்தியோட உச்சத்தில் போனார். தன்னுடைய மனைவியை பற்றி பேசும்போது கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசினார். இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தம்பி, இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் நான் பேசுறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு ஆடியோவில் நான் அவருக்கு கெட்ட வார்த்தைகள் சொன்னால் நான் ஸ்டாப் பண்ணிடுவேணும்னு சொல்லி. ஆனால் திருப்பியும் இவரோட ஆடியோவை கேட்கணும்னு சாயப்பட விருப்பமாக இருந்திருக்குது. அந்த மனுஷனுடைய குமரல்கள் யாருக்கிட்டையும் பேச முடியல. எல்லாத்தையும் வெறுக்கிறார். எப்படி அவரோட மனைவியை பற்றி திட்ட முடியும், மனைவியை பற்றி சொல்ல முடியும்? அப்போ எனக்கு என்னடா இவர் இவ்வளோ தூரம் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஓகே இதை கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு நான் பிளாக் பண்ணுறதில்ல. பிளாக் பண்ண தப்புன்னு சொல்லி பிளாக் பண்ணுறதில்ல. ஆனால் திரும்பவும் தம்பி இப்படிலாம் நான் சொல்கிறேன்னு என்னை தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க, தயவுசெய்து கேட்காம போயிடாதீங்க, எனக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஹோப்பு இந்த அன்பே சாய் குடும்பம் தான் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லி சரி எனக்கு அப்பயே சாய்ப்பா ஒரே விஷயம் எனக்கு ஒரு மைண்டுக்குள்ளே சொன்னார், அவர் பேசுகிறத அலோவ் பண்ணு, ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு. ஃபைனலாக ஒன்று தான் சொன்னேன், உங்கள் மனைவி தப்பு பண்ணால் உலகத்தில் அன்பானவர்கள் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் முடிவுக்கு வாங்க. இல்லை மனைவி தப்பு பண்ணது இப்போ இருக்கிற அன்பு உள்ளங்களை நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு நடந்து பாருங்கள். அவர் கடைசியாக அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். அது கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அந்த வெறுப்பில் வாழ்ந்தவருக்கு அந்த 1-2 பாயிண்ட்டை சொன்னதுக்கு அப்புறம் யோசித்து முடிவு பண்ணி தனக்கு ஒரு வாழ்க்கை வாழணும், அன்பானவராக வாழணும்னு சொல்லி அவருக்கு பிடிச்ச ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரியான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி எனக்கு 2 பேரும் நல்ல சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள். ஸோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் அன்பினால் நடக்குது. அது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம வெறுப்பு வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு அன்பான வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணுங்க, வாழ்க்கையை செமையாக வாழ்ந்து சாதிக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா.